ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதன்படி நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன். பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே இன்று டிசம்பர் 17 ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 50 ரூபாய் அதிகரித்து 12,400 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 6 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 11 ரூபாய் அதிகரித்து 222 என ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதன் மத்தியில் நாளை டிசம்பர் 18 தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். கடந்த மாதம் நவம்பரில் தங்கம் வெள்ளி இரண்டுமே ஒரு மந்தமான நிலையில் இருந்துச்சு. அக்டோபரில் ரெண்டுமே ஆல் டைம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சு. பட் நவம்பரில் ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்துச்சு. பட் ஆனால் டிசம்பரில் திரும்பவும் அது பிக்கப் ஆகி பழைய அக்டோபர் ஆல் டைம் ரெக்கார்டை கட் பண்ணி புதிய ஆல் டைம் ரெக்கார்டை ரீச் ஆச்சு. தங்கம் வந்து 1,00,000 22 கேரட் தாண்டிச்சு. அண்ட் வெள்ளியின் விலை வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஒரு புது ஆல் டைம் ரெக்கார்டை கொடுத்துட்டே இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த வருட துவக்கத்தில் ஒரு வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 98 ரூபாய் தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே வெள்ளியினுடைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 222, ஸோ 98லேருந்து 222ன்னு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹை ஜம்ப் வந்து வெள்ளி வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் வெள்ளியில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெள்ளி வந்து எவ்வளோ வேகமாக ஏறுதோ அதே மாதிரி ட்ராப் ஆகிறதுக்கான அப்படிப்பட்ட ஒரு ஒரு அம்சங்களை கொண்டது தான் வந்து வெள்ளி. 2வது வந்து வெள்ளி நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அதற்கான மதிப்பு மிக மிக குறைவு. பட் இதுலேயுமே நீங்கள் வந்து பொருளாக வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெவி லாஸஸ் இருக்கும் சில்வரில். பட் ஒருவேளை நீங்கள் வந்து பாராவோ இல்லை காயினாவோ வாங்குறீங்க, அதுக்கு உண்டான பியூரிட்டி அண்ட் அதர் செக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஆன்லைனில் நீங்கள் இடிஎஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெள்ளியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொருளாக வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு சில வெள்ளி பொருட்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. பட் நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அந்த கடையை விட்டு நீங்கள் வெளியே வந்த உடனே அந்த பொருளுக்கு வந்து 35% வந்து ரீசேல் மதிப்பு குறைச்சிட்டு தான் வெள்ளியினுடைய பொருளுக்கு ரீசேல் விலை குறைச்சிருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற ஜிஎஸ்டி லாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40% வந்து நெக்ஸ்ட் மினிட் நீங்கள் கடையிலேருந்து வெளியே இறங்கி வந்த உடனே வெள்ளி பொருளுக்கான அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து வெள்ளி தட்டு, டம்ளர் அந்த மாதிரி பொருட்கள் சொல்கிறேன். அப்புறம் இந்த குத்து விளக்குகள், ஸோ அந்த மாதிரி பொருட்கள் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாரா காயினாக வாங்கினா கூட நீங்கள் வாங்கும்போது அந்த பாருக்கு வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க, ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் ரீசேல் பண்ணும்போது அந்த மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டை குறைச்சிட்டு எடுப்பாங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்லேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் இரண்டுமே வந்து பிக்கப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இதில் வந்து இன்னொரு நம்மளுக்கு ஒரு பேரிடர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே பை டே வந்து நம்மளுடைய அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியிலே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 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 10-15 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ரூபாய் வந்து வீழ்ச்சியில் போயிருக்கு. ஸோ 2 ரூபான்றது ஒரு பெரிய ஒரு மேசிவான ஒரு ஃபால்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து ஒரு 89, 88லேருந்து அப்படியே 89, 90 வந்த உடனே ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே 91 தாண்டி 91.7 அந்த மாதிரி ரேஞ்ச்லாம் வந்து நம்மளுடைய இந்தியா ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சியில் போயிட்டுருக்கு. அண்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஆஸ் லாங் as அதை டச் பண்ணாத வரையும் தான் வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். ஒன்ஸ் அதை டச் பண்ணிடுச்சுன்னா திரும்ப அது இறங்கி வந்துச்சுன்னா கூட திரும்ப அந்த பழைய டார்கெட்டை வந்து அது திரும்ப போய் டச் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் வந்து மார்க்கெட்டில் எப்பவுமே அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக நடந்த ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்மளுடைய இந்தியா ரூபாயின் மதிப்பு அண்ட் ஆல் ஓவர் தி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் குளோபல் எக்கனாமியில் நடந்துக்கிட்டு இருக்க பலவிதமான டேரிஃப் சார்ஜஸ் நிறையா வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து ஒரு பீக்கில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஆகுதுன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் லாங் டேர்மில் கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வர் இன்னும் ஒரு பீக்குக்கு போகும் அப்படின்னு தான் வந்து பல நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்று டிசம்பர் 17 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 13,528க்கும் 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10,350க்கும் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,400 ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில்
நாளை டிசம்பர் 18 தங்கம் விலையில் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒரு கிராமுக்கு ரூ. 20 முதல் ரூ. 60 வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு ரொம்ப அதிகமாக ஒரு கிராமுக்கு ரூ. 11 அதிகரித்து 222 என ஒரு புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் நாளை டிசம்பர் 18 இன்றைக்கான வெள்ளியின் விலையிலே இருக்கலாம். இல்லை என்றால் ரூ. 1 மாத்திரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், உங்ககிட்ட இந்த மாதிரி டேமேஜ்டு நோட்ஸ், கிழிஞ்ச நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த நோட்டை மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு புது நோட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியலனா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்டன் ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது. லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.